ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. நேற்றைய பாசுரத்திலே கற்றுக்கரவை கணங்கள் அந்த பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியாக அங்கே கர்மாவை அனுஷ்டிப்பதனுடைய முக்கியத்துவம் அங்கே ஆண்டாளால் நமக்கு அருளப்பட்டது. இங்கு கர்மாவை விடுதலை பற்றி சொல்லுகிறாள். சுவாமி, கர்மாவை தான் பண்ணணும்னு சொல்கிறோமே, இங்கே விடணும்னு சொல்கிறாளே, இது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு அத்தியுதமான ஒரு விற்த்தாந்தம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கனைத்திளங் கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈரன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாறுமறிந்து. இங்கே இந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடியதான மற்றொரு பெண்ணை எழுப்புகிறாள். இவள் யார் அப்படின்னு கேட்டாக்க, நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிற, அதாவது ஆண்டாள் திருவாய்ப்பாடியிலே தனக்கு ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக சில பாசுரங்களிலே சில குறியீடுகளை நமக்கு காண்பிக்கிறாள். அந்த வகையிலே இந்த பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிற, நற்செல்வன் யார் அப்படின்னு கேட்டாக்க சுதாமா என்று சொல்லக்கூடிய குச்சேலர். சுதாமான் பேர், குச்சேலர்னு நம்ம சொல்லவே கூடாது. குச்சேலர்னாக்க கந்த ஆடையை உடுத்துபவருக்கு குச்சேலர்னு பேர். இங்கே குச்சேலன்றவருக்கு சுதாமான் பேர். அவருடைய தங்கையை எழுப்புறதாக ஒரு பாசுரம் இந்த பாசுரம். நற்செல்வன்னு சொல்லுவானே அப்படின்னாக்க, அவர் இங்கேருந்து துவாரகைக்கு போனேன், நிறைய எம்பெருமானிடத்தில் நிறைய பொன் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தார், அதுவான்னு கேட்டால் கிடையாது. இங்கே செல்வம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், சாட்சாத்தாக எம்பெருமானுடைய கைங்கரியம், எந்த ஒரு பலனையும் இச்சியாமல் பகவானுடைய கைங்கரியத்தையே பலனாக பிரார்த்திப்பது அப்படிங்கிறது தான் நற்செல், அதுதான் செல்வம். வேறு செல்வம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அப்படிங்கிற செல்வம் செல்வம் செல்வம்னு இங்கே ஆழ்வார்கள் ஆண்டாள் முதலியவர்கள்லாம் சொல்கிற செல்வம் எல்லாமே கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தைங்கிற இந்த செல்வம் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. அழியாமல் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமான இடத்திலே நாம் பண்ணக்கூடியதான கைங்கரியம் அப்படிங்கிற. அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே அனனுஷ்டானம், அங்கே அனுஷ்டானம் கர்மாவை செய்வது, இங்கே கர்மாவை விட்டுட்டா. என்ன விட்டுட்டான்னா, கனைத்திளங்கற்றெருமை, அங்கே பசுக்கள்லாம் கற்றுக்கறவைன்னு இருந்தது. இங்கே எருமையும் இருக்குது. திருவாய்ப்பாடியில் பசுக்கள் மாத்திரம்தான் இருக்குன்னு இல்லை, எருமைகளும் இருக்குது. ஏன்னா எருமை சிறுவீடு மேய்வான்னு நம்ம முன்னால் ஒரு பாசுரத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி எருமைகளும் இங்கே இருக்குது. அப்படிங்கிற கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டு இருக்கா. ஈடுபட்டு இருந்தாள்னாக்கா என்ன ஆறுதுன்னா, பால் கறக்கணுமோ இல்லையோ, பாலை கறக்க முடியாது போயிடுது. அதனால் என்ன ஆறுதுன்னா, இந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுறது, தன்னுடைய கண்ணை மனசில் நினச்சிட்டு தானாகவே தன்னுடைய மடிகளில் இருந்து பாலை பொழிகின்றனவாம். என்ன பால் பொழியிறது தானாகவே, கறந்தால் தான் பொழியணும் இல்லை, ஏன்னா அதனுடைய ஆர்த்தி தாளாத இவ ஒன்றும் பண்ணுறதாவே இல்லை, கடுத்து போய் அப்படியே பாலா பொழியிறது எருமை. கண்ணுகளெல்லாம் கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து, கன்றுக்கு இறங்குறன்னு நினச்சிட்டு அந்த பாலை பொழியறதான். பொழிஞ்சா என்ன ஆகுதுன்னா, மொத்தம் பெருகிறது, தெருவெல்லாம் திருவாய்ப்பாடி தெருவெல்லாம் பெருகிறது. நினைத்து முறை வழியே நனைத்து இல்லம் ஷேராக்கும் அப்படின்னாக்க, எல்லாரும் நடந்து போகிறாலும் இல்லையோ, இந்த பாலா பொழிஞ்சிட்டே இருக்குதோ இல்லையோ, எல்லாரும் நடந்து போக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, இந்த மழை காலத்தில் நடந்து போனோம்னாக்க மண் ரோடாக இருந்தால் மொத்தம் சகதியாக போய் சொதான்னு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இங்கே பால் வெள்ளம் பெருகிறது. அதனால் இவர்கள் நடக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர்களுடைய திருவாய்ப்பாடியுடைய திருவெல்லாமே பாலால் நனைந்து சொதன்னு ஆகிப்போச்சு. நனைத்தில்லம் ஷேராக்கும், பால் சோறு இல்லை, பால் ஷேராக மாறியது இங்கே நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்டதான வளத்தை உடையதான திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒருவனுடைய அப்படின்னா, இங்கே பூர்வாச்சாரியாள்லாம் அந்த ஒருவன் யாருன்னா சுதாமான்னு சொல்கிறார். ஒருவனுடைய தங்காய் நற்செல்வன் தங்காய், அவனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவளே பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. திருவாய்ப்பாடியே கொஞ்சம் குளுமையாக இருக்கக்கூடிய இடம், அதுவும் மார்கழி மாதம் வேறு இல்லையா, அதனால் கீழே என்னடான்னா பாலா பெருகின்றிருக்கு, அது மேலே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். மேலே என்னன்னா பனித்தலை வீழ பால் வெள்ளம், மேலே பனி வெள்ளம், பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி. எங்கள் மனதிலே பக்தி வெள்ளம், கிருஷ்ணன் என்கின்றதான பக்தி வெள்ளம், அதுக்கு எல்லையே கிடையாது. பகவத் அனுபவத்திற்கு எல்லையே கிடையாது. அதுபோல கிருஷ்ணனுடைய பக்தியாகிய வெள்ளம், 3 வெள்ளத்தினால நாங்கள் திக்கி திணறின்னு இருக்கோமே இல்லையா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நனைத்தில்லம் சேரா பனித்தலை வீடனின் வாசல் கடை பற்றி. அப்படி நாங்கள் வந்தோமானா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு மனதிலே எம்பெருமான நினைச்சுட்டு அனுபவிச்சுருக்கியே, நாங்கள் என்ன பண்ணுறோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் ரமயா இதி ராமஹா. மனத்துக்கினியான்னா ராமனுக்கு பேர், மனத்துக்கினியான். ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறா. கண்ணுக்கினியான்னா
கிருஷ்ணனுக்கு வேறு. ஏன்னா பார்க்கச்சேவே பெருமாளை பார்க்கச்சேவே சொக்கி ஊந்துருவாளாம், அவ்வளோ அழகு பெறும். ராமன் அழகு இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஆனால் ராமன் மனதிற்கு நினைக்க 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 அவ்வளவு அழகு. மனத்துக்கினியானை ராமனை தான் சொல்கிறாங்க இந்த பாசுரத்தில். பாடவும் நீ வாய் திறவாய், அவனை பாடுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோமே. நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் அப்படிங்கிற. நீத்தான் எழுந்திராய் அப்படின்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எழுந்துக்க வேண்டாமா? ஏன்னா ஒரு பாசுரத்திலேயும் ஒரு நிமித்தம் சொல்லின்னு வந்தா. இப்போ இந்த நிமித்த காலங்கள்லாம் மாறி போச்சு. அதனால் நீ எழுந்து இனித்தான் ஈதென்ன பேருறக்கம், எங்களெல்லாம் கூட்டின்னு போகிறேன் நீ தானே சொன்னேன், ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே. பேருறக்கம், பெரியதோர உறக்கமாக தூங்கி கொண்டிருக்கின்றாயே. பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து, உன் தூக்கத்தை பார்த்து மொத்த பேரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால் அந்த மாதிரி தூங்காத, எல்லாரும் தெரியும்படியா. அனைத்தில்லத்தாரும் அறிந்துனாக்க பொழுது நன்றாக விடிந்து விட்டது. அதனால் நீ எழுந்து இனிமேல் எழுந்து வந்தியானா நீ உன்னை எல்லாரும் பரிகசிப்பாளே, அதனால் சீக்கிரம் எழுந்துவான்னு கூப்பிடுறாளாம். இப்போது இங்கே அனுஷ்டானம் பண்ணாததை பற்றி சொல்கிறது. ஏன் சுவாமி, போன பாசுரத்தில் கர்மானுஷ்டானம் பண்ணுவர்களை பற்றி சொன்னோமே, இந்த பாசுரத்தில் கர்மானுஷ்டானங்கள் பண்ணலைன்றதை பற்றி சொல்கிறோமே, இது பெருமையான்னு கேட்டால் இது பெருமை தான். ஏன் அப்படின்னாக்க, லோகத்தில் 2 விஷயம் உண்டு. சாமானிய தர்மம் அப்படின்னு ஒன்று உண்டு, விசேஷ தர்மம் அப்படின்னு ஒன்று உண்டு. அவன் என்ன பண்ணான், தசரதன் இருந்தான் இல்லையோ, அவன் என்ன பண்ணான், சாமானிய தர்மம் அப்படிங்கிறதுக்கோசரம் தன் மனைவிக்காக தன்னுடைய பையனையே காட்டுக்கு அனுப்பினார். என்ன, தன்னுடைய பையனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். இதில் சாமானிய தர்மன்றது வரம், அதுக்கோசரம் விசேஷ தர்மம் பெருமாள். பகவானை காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டான் தசரதன். அப்போது அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய மரணம் தான் வந்து தசரதனுக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவா என்னன்னாக்க ரெண்டுமே பண்ணணும். சாமானிய தர்மமும் பண்ணணும், விசேஷ தர்மத்தையும் அனுஷ்டிக்கணும். ஆனால் எதை விட வேண்டியது அப்படின்னு கேட்டோம்னாக்க, விசேஷ தர்மத்திற்காக சாமானிய தர்மத்தை நாம் விட்டு விடலாம் அப்படின்னு இன்னைக்கு இன்னொரு விற்த்தாந்தம் சொல்கிறான். இவன் தசரதன் என்னடானாக்க பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான். சாமானிய தர்மத்தை பிடிச்சிட்டு விசேஷ தர்மத்தை. இந்த ததிபாண்டன் ஒருத்தர் தான். அவன் பெருமாள் வெண்ணையை திருடிட்டான்னு யசோதை பெருமாளை தேடிட்டு வரா, கிருஷ்ணனை தேடிட்டு வரா. அவன் நேராக ததிபாண்டனுடைய வீடு, அங்கே ததிபாண்டன் ஒருத்தன் அவனுடைய வீட்டுக்கு போகிறார். போனால் அவனை என்னை காப்பாற்றுன்னு கேட்குறாரு பெருமாள். அவனிடத்துல போய், யார், சர்வரோக ரட்சகனாக பெருமாள் அவனிடத்துல கேட்குறார். அவன் என்ன பண்ணுறான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு பெரிய பானையை எடுத்து, ததிபாண்டன்னாக்க இந்த தயிர்களுக்கெல்லாம் பானையை பண்ணுபவன் அவன். அவன் வீட்டில் நிறைய வெவ்வேறு விதங்களில் பானைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு பெரிய பானையை எடுத்துன்னு பெருமாள் சின்ன வரதானே, அது உள்ள பெருமாளை உக்கத்தி வச்சு அது மேலே பெருமாள் மேலே அந்த பானையை போட்டு மூடிவிட்டான். யசோதை பிராட்டி அங்கேருந்து கண்ணன் இங்கே வந்தானா அப்படின்னு இருக்கார் பெருமாள். அவன் இல்லைன்னு சொன்னான், அவள் பட்டு போயிட்டான். இல்லைன்னா பெருமாளை சிக்ஷிக்கணும்னு வந்தாலும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சாமானிய தர்மம் பொய் சொல்கிறது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாயிற்று. அப்போ அதை பண்ணலாமா, அனுஷ்டானத்துக்கு விரோதமாயிற்று, பொய் சொல்லுவது பண்ணலாமா அப்படின்னா, இங்கே இந்த விசேஷ தர்மம் என்னன்னா, தன்னை ரட்சிக்கும்படியாக எம்பெருமான் இந்த ததிபாண்டன் இடத்துல பிரார்த்திச்சான் பாருங்க. அப்போது அவனை காப்பாற்ற வேண்டியது தான் விசேஷ தர்மம். அதனால் ததிபாண்டன் என்ன பண்ணான்னா, அந்த விசேஷ தர்மத்தை கடைப்பிடிக்கிறதற்கு சாமானிய தர்மமான ஒரு பொய்யை சொன்னான் அப்படின்றதாக இந்த விருத்தாந்தத்தில் சொல்கிறார். இதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு 8 பேர் என்ன பண்ணால், ஒரு ஆறு ஓடின்னு இருக்குது, இந்த ஆற்றுலேருந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னா அது படகு வரல, அந்த கரைக்கு போயிருக்கு. அந்த படகு வந்தால் தான் இந்த ஆற்றை கடந்து போக முடியும். அதனால் என்ன பண்ணான்னா, இவாள்லாம் 4 பேராக பிரிஞ்சு அங்கே சொக்கட்டான் விளையாடுறதுன்னு ஆரம்பித்தா. சொக்கட்டான் விளையாடுறதுன்னா ஒரு ஓட்டி என்னன்னாக்க ரூபாயெல்லாம் வச்சுட்டு விளையாடுறதுன்னு வச்சுட்டா. இன்னொரு ஓட்டி சாதாரணமாக விளையாடின்னு இருந்தா. இப்போ சாதாரணமாக விளையாடின்னு இருந்தால் படகு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு வந்துடுத்து. இப்போ எல்லாரும் போகணும் அப்படின்னா இந்த 4 பேர் இருந்தால் பாருங்க, எவன் ஒருவன் பணயம் வைக்காத விளையாடின்னு தான் பாருங்க, அவன் 4 பேரும் என்ன பண்ணான், அப்படியே ஆட்டத்தை விட்டான். படகு ஏரியை கொண்டு பத்து போயிட்டான். இப்போ இவாளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அந்த ரூபா வச்சு விளையாடுறதுனால அது பேரில் மேலும் அதை சம்பாதிக்கணுன்ற ஆசை அங்கே போக வேண்டிய இடத்தை தவற விட்டு விட்டார்கள் அப்படின்றதாக சுவாமி தேசிகன் சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, அவன் பணம் வச்சு விளையாடாதவனுக்கு விசேஷ தர்மம் எது அப்படின்னா, அக்கறையில் பெருமாள் எழுதுக்கார், அவரை போய் சேவிக்கணும். அதனால் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு மனசில் ஒன்றுமே கிடையாது. அங்கேன்னு வந்தான், படகு 4 பேரும் அப்படியே விட்டுட்டான். இது இந்த ஆட்டம் என்பது சாமானியமான தர்மம். விசேஷ தர்மம் எது அப்படின்னு கேட்டால் எதிர்கரையில் இருக்குது. எது விசேஷ தர்மம் எது அப்படின்னாக்கா, 4 பேரும் இங்கேருந்து அந்த பக்கம் போகணும், அங்கே தான் பெருமாள் எழுதிருக்கார். அப்போ இங்கேருந்து போய் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரூபாய் பேரில் பணத்தின் மீது இருக்கக்கூடியதான மோகத்தினாலே இவர்கள் என்ன பண்ணாருனாக்க, தங்கள் செய்ய வேண்டியதான அந்த சாமானிய தர்மத்தை விட்டுட்டு அங்கே போகணுமோ இல்லையோ, அதை பண்ணாத விசேஷ தர்மத்தை விட்டுட்டா. எது, ஸ்ரீவைகுண்டம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது, அதுக்கு போகணும். இந்த விரஜைன்ற ஆறு, அதுதான் சொல்கிறார் சுவாமி தேசிகன். விரஜைன்ற ஆறை கடந்து அந்த பக்கம் போனால் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான், போய் சேவிக்கலான்றது. இப்போ இவர்கள் என்ன பண்ணான்னா, இவர்கள் இந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடியதான பணம்னாக்க இங்கே சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தின் மீது இருக்கக்கூடியதான மோகத்தினாலே இவர்கள் இந்த படகை விட்டு விட்டார்கள். அதனால் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் ரெண்டுமே அனுஷ்டிக்க தகுந்தவையாக இருந்தாலும் கூட, விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது
சாமானிய தர்மத்தை நாம் விட்டுவிடலாம் அப்படின்பதாகத்தானே இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் ஆண்டாள். இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான முக்கியமான கருத்தாகும். இந்த பொண்ணும் என்ன ஆனான்னா, இவா சொன்ன உடனே எற்றுக்குறங்கும் பொருள்னு கேட்டா பாருங்க, அங்கேருந்து வந்தா என்ன இது என்ன பேருறக்கம்னு கேட்டா தூக்கம் கலைந்து எழுந்து இந்த பாகவத கோஷ்டியுடனேயே இந்த பெண்ணும் சேர்ந்து எம்பெருமானுடைய அனுபவத்திற்காக சென்றாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.